Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் நான் லேட்டஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண ஒரு கஸ்டமரோட ட்ரெஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் saree. இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலர் தான் இருந்துச்சு. நான் வந்து இந்த சாரீலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துகிட்டு அதில் வந்து நமக்கு ஸ்லீவுக்கு பார்டர் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ப்ளெயினாக இருந்தால் நல்லா இல்லை, அதனால் கொஞ்சமாக கிளாத் எடுத்து சாரியோட கிளாத் அப்படியே எடுத்து பார்டர் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டேசல்ஸ்லேயும் மேலே கொடுத்துருக்கேன். டேசல்ஸ் வந்து நல்லா பஞ்சாக கொடுத்துருக்கேன். அவங்க கேட்டிருந்தாங்க நிறைய அதிகமாக கொத்தாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பியா அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி இந்த டேசல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக இப்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காட்டன் செக்குடு saree. இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் இருந்துச்சு. நம்ம அதை டிஃப்ரெண்ட்டாக காட்டணுன்றதுக்காக அவங்கக்கிட்ட பேசிவிட்டு இந்த கிளாத்து ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துகிட்டு ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் சாரியோட கிளாத்தில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நல்ல எனக்கு கொஞ்சம் நல்லா சேமாகவே கிடச்சிருச்சு ப்ளவுஸ் மெட்டீரியலு. சென்டரில் இந்த மாதிரி போட்லி பட்டன்ஸ்லாம் வச்சுட்டு டேசல்ஸ்லாம் வந்து நல்லா வெளியே தெரியாத மாதிரி நல்லா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக பண்ணியாச்சு. ஒரு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் தான் இது. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, ரொம்ப நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதே இப்போ நான் உங்களுக்கு காமிச்சால பிங்க் கலர் saree, இதுலேயே ஒரு க்ரீன் கலர் saree. இது வந்து இவங்களோட அம்மாவோட saree. அது க்ரீன் கலரில் அவங்களுக்கு அதே சேம் ரன்னிங் மெட்டீரியல்லே ஸ்டிச் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நார்மலாக யூனிக் வச்சுட்டு ஒரு கிராஸ் கட் ஃப்ரண்ட்டில் போட்டிருந்தேன், அவ்வளோதான். இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன், பாருங்கள். இதனோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோடு வரும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் அதில் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு குர்த்தி ஒன்று ஸ்டிச் பண்ணியிருந்தேன் காலர் நெக் வச்சு. பின்னாடி வந்து போட கஷ்டமாக இருக்குன்றதுக்காக லைட்டாக ஒரு சின்ன ஓப்பனிங்கும் கொடுத்துருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்லிட் கொடுத்துருக்கேன். இந்த பார்டரில் ஸ்லிட்டில் ஒரு சின்ன டிசைன் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம், நல்லா இருந்துச்சு. பேக்கில் நமக்கு பார்த்ததுனால ஃப்ரண்ட்டில் மட்டும் சைடில் ஸ்லிட்டில் கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா நீட்டாக வந்துருந்துச்சு. இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போட்டிருப்பேன். மற்ற 2 ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும், பாருங்கள். இந்த அக்கா பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 இயர்ஸாக நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணுறாங்க. நமக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆயிடுச்சு இவங்களோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. இதுதான் நமக்கு இப்போ மெஷர்மெண்ட்டாக வந்திருக்கு. ஜஸ்ட் உங்கள்கிட்ட காட்டலான்றதுக்காக நான் இப்போ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக போட்லி பட்டன்ஸ் வச்சு வி நெக் கொடுத்து பஃப் ஸ்லீவ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணது, அவ்வளோதான். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். இது அவங்களோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் மேலே வச்சுட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு எதாவது இமேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு அதில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.